வணக்கம். முன் அறிவிப்பின்றி அரியலூர் கீழப்பழூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்பாடு பல்வேறு அலுவல் காரணமாக வந்த பொதுமக்கள் ஏமாற்றம். பதில் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் பட்டினியில் காத்து கிடந்து ஊர் திரும்பிய பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமான ஒன்றியம் கீழப்பழூரில் இருந்து அரியலூர் செல்லும் சாலையில் கீழப்பழூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்திற்கு பல்வேறு அலுவல் காரணமாக அரியலூர் மாவட்டம் முழுவதும் ஏராளமான பொதுமக்கள் வாகன உரிமம், ஓட்டுநர் உரிமம், வாகன எப்சி உள்ளிட்ட பல்வேறு அலுவல் காரணமாக பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். வட்டார போக்குவரத்து அலுவலகம் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை அலுவலகத்தில் காத்திருந்தும் அதிகாரிகள் வரவில்லை என பொதுமக்கள் பட்டினியுடன் மீண்டும் தங்கள் ஊருக்கு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இது போன்ற அதிகாரிகளின் செயல்களால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக எமது செய்தியாளர் அலுவலக உதவியாளருக்கு போன் மூலம் கேட்டபோது அதிகாரிகள் அரசு வேலையாக வெளியில் சென்று உள்ளோம் என கூறினார். மேலும் ஒரு சில பேருக்கு நாளைக்கு வர வேண்டாம் என கூறியுள்ளோம் என்றும் சொன்னார். ஆனால் இது போதாது. அரியலூர் மாவட்டத்திற்கு ஒரு வட்டார போக்குவரத்து துறை அலுவலகம் உள்ளது. எனவே மீன்சுருட்டி, ஆண்டிமடம், செந்துறை, ஜெயங்கொண்டம், தாப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வந்து ஏமாந்து செல்கின்ற நிலை ஏற்படுகிறது. சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை ஒன்று வைத்தார்கள். அலுவலர்கள் அரசு பணிக்காக வெளியில் செல்ல வேண்டிய நேரம் நேர்ந்தால் முதல் நாளே செய்தித்தாளில் விளம்பரமாக நாங்கள் அரசு வேலையாக வெளியில் செல்கிறோம், வர வேண்டாம் என தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன். பாளை திருநாவுக்கரசு சமூக ஆர்வலர். கீழப்பழூரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நடைபெறாமல், அங்கு அலுவலர்கள் வராமல் வரும் நபர்கள் அனைவரும் திரும்பி செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு மீன்சுருட்டி, ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், செந்துறை போன்ற தூர பகுதியிலே இருந்து நிறைய வாகன ஓட்டிகள் வந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கிறார்கள். அங்கிருந்து வந்துவிட்டு இங்கு எந்தவித அதிகாரியும் இல்லை என்று திரும்பி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அவர்களுடைய மனம் மிகவும் துயரப்படுகிறது, துன்பப்படுகிறது. தினமும் ஏராளமான மக்கள் வேதனைப்படுகிறார்கள். இந்த நிர்வாக சீர்கேட்டை உடனே சரி செய்ய வேண்டும். அதுவும் இந்த மாவட்டத்து அமைச்சராக இருக்கின்றார். அந்த அமைச்சராக இருக்கின்ற ஊரிலேயே இருக்கின்ற ஒரு வட்டார போக்குவரத்து கழகம் இவ்வளவு நிலை குலைந்து இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இதற்கு ஒரு முடிவு நிச்சயமாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வட்டார போக்குவரத்து கழகம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டால், வட்டார போக்குவரத்து அலுவலர் பெரம்பலூருக்கு 3 நாளைக்கும் நமது கீழப்பழூருக்கு 3 நாளைக்குமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த கீழப்பழூரிலே 3 நாள் இருப்பதிலும் அரசு வேலையாக வெளியே சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள். எப்போது வருவார் என்று சொல்ல மறுக்கிறார்கள். இந்த நிலை மிகவும் வாகன ஓட்டிகளுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் மனவேதனையையும் அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். இதற்காக தற்பொழுது தற்காலிகமாக அவர்கள் வரவில்லை, வட்டார போக்குவரத்து கழகம் இன்று இயங்காது என்று ஊடகத்திற்கோ செய்தித்துறைக்கோ பிஆர்ஓவுக்கோ முன்னறிவிப்பாக இன்று இயங்காது என்று சொல்லிவிட்டால் வருபவர்கள் வராமலும் இருப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். கீழப்பழூர் வட்டார போக்குவரத்து கழகம் முறையாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் வாகன ஓட்டிகளை இணைத்து சமூக ஆர்வலர் கூட்டமைப்பும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவாக பெரிய போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம். எனவே உடனடியாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். வட்டார போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையிலும் எப்பொழுதும் மாமூலாக ஒரு பாரம்பரியமாக அது ஒரு முறையற்ற செயலிலேயே செயல்பட்டு வருகிறது. நான் எனது ஊரான பாளையப்பாடி
திருமானூர் சாலையிலே கனரக வாகனங்கள் போகிறது, அந்த சாலைக்கு ஏற்றதல்ல என்று, சாலை மிகவும் மோசமாக பழுதடைந்துள்ளது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தேன். அவர் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு பரிந்துரை செய்தார். அவர் வந்து ஒரு நாள் மட்டும் பார்த்துவிட்டு அந்த கனரக வாகனங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி சென்றார். ஆனால் இப்பொழுது பார்த்தால் மறுபடியும் அங்கே கனரக வாகனங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு சூழல்தான் அந்த வட்டார போக்குவரத்து கழகம் ஏதோ ஒரு மர்மமாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை இனிமேலாவது மாற்ற வேண்டும். முறையாக வட்டார போக்குவரத்து கழகம் தினமும் இயங்க வேண்டும். இல்லை என்றால் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.